ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தனசேகரன், சென்னை. சென்னை மாவட்டத்தில் சேதாப்பேட்டையில் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். சென்னை மாநகராட்சி பள்ளியில் தான் நான் படித்தேன். எங்கள் வீட்டில் எனக்கு சகோதரர்கள் 2 பேர், சகோதரிகள் 2 பேர், நாங்கள் மொத்தம் 7 பேர். ரொம்ப வறுமையான சூழ்நிலை இருக்கும் பொழுதும் என்னுடைய தாய் தந்தையர் எங்களை நல்லா படிக்க வச்சாங்க. நான் சென்னை மாநகராட்சியில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுட்டேன். 77, 78. அப்போது இந்த எஸ்எஸ்எல்சி, பியூசி இல்லை +1, +2 படிப்பை தொடரணும் அப்படின்றது தான் என்னுடைய தாயார் விருப்பம். என்னுடைய அப்பா அப்போவே பாக்ஸர். அவருக்கு என்னை விளையாட்டுத்துறையில் அனுப்பணும்னு சொல்லி அவருக்கு விருப்பம். 10th முடித்த உடனே லீவில் என்டர் த டிராகன்னு ஒரு ப்ரூஸ்லி படம் ஒன்று 1 வருஷமாக மவுண்ட் ரோட்டில் ஓடிட்டு இருந்தது. ஆனந்த் தேட்டரில் எல்லாருக்குமே தெரியும். சரி, அந்த படத்தை பார்க்கணுன்னு சொல்லி போயிருந்தேன். அப்போ 10த்ன்றதுனால 14, 15 வயசு தான். டவுசர் போட்டு தான் போனேன். அப்போ போன உடனே ₹1 தான் டிக்கெட்டு. பஸ்ஸுக்கு 5 பைசா 10 பைசாவோ ₹1 தான் டிக்கெட்டு. போய் நிற்கும்பொழுது அங்கே இருக்கிற செக்யூரிட்டிலாம் திரட்டி விட்டாங்க. சவுண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க அப்படின்னு சொல்லி என்னை திரட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் 2 முறை போனேன், என்னால் பார்க்க முடியல. 3ஆவது முறை உள்ளே போயிட்டு ₹1 டிக்கெட் வாங்கின்னு அந்த மாதிரி தேட்டரு நான் பார்த்ததே இல்லை. 70mm எல்லாம் இங்கெல்லாம் சின்ன சின்ன தேட்டரில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான திரையரங்கில் என்டர் த டிராகன் ப்ரூஸ்லியோட படத்தை பார்த்தேன். இந்த படத்தை பார்த்த உடனே அவருடைய சாகசத்தை பார்த்து, கராத்தேல இப்படியெல்லாம் ஒரு சாகசங்களா, இப்படி ஒரு பிசிக்கலா, இவ்வளோ ஸ்பீடு, இவ்வளோ பவரா, கராத்தே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 10th லீவில் கராத்தே கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி சேதாப்பேட்டையிலேயே ஒரு பெரிய கிளாஸ் 100 பேருக்கு மேலே செய்யக்கூடிய இடம். சரின்னு அங்கே போயிட்டு ஃபீஸ் எவ்வளோங்க? ஏன்னா அப்போல்லாம் இலவசம் கிடையாது இல்லையா? இப்போல்லாம் இலவசம் இருக்குது. அப்போல்லாம் ஃபீஸ் ₹20. ₹20வா? ₹20 ஃபீஸ் அப்படின்ட்டு வீட்டுக்கு எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன். அம்மா, நான் கராத்தே கற்றுக்க போகிறேன், ஃபீஸ் ₹20. அது ₹20வா? ஏன்னா நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். வாடகை வீட்டுக்கு அப்போ வாடகை கட்டணம் ₹30. ₹30 வாடகை கட்டணம் கொடுக்க முடியல, இதில் வேறு உனக்கு ₹20வான்னு சொல்லி எங்கள் அம்மா என்னை அடித்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாக்கிட்ட சொன்னேன், இல்லை நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா விளையாட்டில் கற்றுக்க சொன்னார். எங்கள் அம்மா நல்லா படிப்புன்றதுனால நீ +2 முடிச்சுட்டு நீ காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய தாயார் விருப்பம். அப்போவே நான் மாற்றி யோசித்தேன். அந்த மாற்றி யோசின்றது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய முறை நடந்திருக்கு. அதனால் இந்த மாற்றி யோசின்ற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பொருத்தமான இது. அப்போ நான் படிப்பை விட்டுட்டு, ஏன் படிப்பை விட்டேன்னா, படிப்பில் படித்தா கூட ஒரு ஸ்டேட் லெவலில் வந்தால் கூட பேப்பரில் டிவியில் காட்டுவாங்க, ஸ்டேட் லெவலில் முதல் மாணவர். ஆனால் ஒரு விளையாட்டுத்துறைக்கு போனால் மாநில அளவில் மட்டும் இல்லை, தேசிய அளவில், சர்வதேச அளவில் விளையாடலாம், புகழ் பெறலாம் அப்படின்றதுனால மட்டும் இல்லை. என்னுடைய தகப்பனார் பாக்ஸர் அப்படின்றதுனால அவர் ₹20 கொடுக்குறேன் அப்படின்றதுனால அந்த கஷ்டத்துலேயும் நான் கராத்தே வகுப்புக்கு போய் ஜாயின் பண்ணேன். நல்லா பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். நடுப்புற ஃபீஸ் கொடுக்க முடியல. அதனால் என்னை வெளியே போ அப்படின்னு சொல்லி தரத்தி விட்டாங்க. அப்போ கூட எனக்கு அந்த விளையாட்டை கற்றுக்கணும் அப்படின்னு எல்லாம் போன பிற்பாடு நான் போக மாட்டேன். நான் ஓரமாக நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். அப்போது அந்த கராத்தே வகுப்பில் ஒரு மாஸ்டர் தில்லை குமார், அவர் இப்போ இல்லை, அவர் வேணா போக சொன்ன கூட போக மாட்டேன்னு எங்கள் மாஸ்டர்லாம் போன பிற்பாடு என்னை கூப்பிட்டு எனக்கு கற்றுக் கொடுப்பார். அப்படி தான் எனக்கு கற்றுக் கொடுத்து இந்த கலையை இன்றைக்கி நான் சீனியர் சிட்டிசன், 63 வயசாகுது. கிட்டத்தட்ட 78ஆம் ஆண்டு அந்த கராத்தே கலையில் கால வச்சேன். இன்றைக்கி காலையில் கூட பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். இது என்னை பெற்றெடுத்த என் தாய் ராஜேஸ்வரி அம்மாள், என்னை பெற்றெடுத்த என்னுடைய தகப்பனார் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்த கிரெடிட்டு, என்னை படைத்த இறைவனுக்கு கிரெடிட். அதே மாதிரி எங்கள் அம்மா பேர் ராஜேஸ்வரி. என்னை போராடி பெற்றெடுத்தா. போராடி பெற்றெடுத்தான்னா எல்லா தாய்மார்களும் 10 மாதம் சுமக்கிறாங்க, போராடி பெற்றெடுக்கிறாங்க. எனக்கு 63, நான் பிறந்த வருடம் 63. இங்கே சென்னையில் கோஷா மருத்துவமனை இன்றைக்கி இருக்குது. அந்த மருத்துவமனை தான் நான் பிறந்தேன். பிறந்த உடனே அங்கே இருக்கிற நர்ஸு என்ன பண்ணாங்க, பக்கத்தில் ஒரு பெண் குழந்தை பிறகுது, எங்கள் அம்மாவுக்கு ஆண் குழந்தை பிறந்து அவங்க பேசிக்கிட்டே என்ன பண்ணாங்க, நர்ஸு மாற்றி போட்டாங்க. எங்கள் அம்மா மயக்கத்தில் இருக்கும்போதே பார்த்துருக்காங்க ஆண் குழந்தைன்னு. நல்லா நினைவில் இருந்து கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு பார்த்தாக்கா எங்கள் அம்மா பக்கத்து பெட்டில் இருந்த பெண் குழந்தை எங்கே போட்டுட்டு என்னை அங்கே போட்டுட்டாங்க. அப்போவே எங்கள் அம்மா ராஜேஸ்வரி போகிறான்னாங்க. இல்லை, எனக்கு பிறந்தது ஆண் குழந்தை. அவங்க எல்லாம் நர்ஸெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறந்தது
இல்லை எனக்கு பிறந்தது ஆண் குழந்தை, வலது பக்கம் மச்சம் இருக்குது, 5 பைசா, அப்போல்லாம் 3 பைசா 5 பைசா இப்போல்லாம் பார்க்க முடியாது, 5 காசு சைஸில் வலது பக்கம் மார்பில் மச்சம் இருந்தது அப்படின்னு சொல்லி அப்போவே வந்து பெரிய டாக்டர்லாம் வரவழைச்சி போராடி கத்தி அமகலம் பண்ணி நான் 1 வயசில் பிறந்தவொடனே பார்த்துட்ருக்கேன். அப்போவே இப்போ வந்து என்ன தவறு நடந்தாலும் சொல்லிடுறாங்க உடனே டெஸ்ட்டில். அப்போல்லாம் எந்த இதுவுமே கிடையாது. அப்போது பிறந்த உடனே என் தாய் போராடி என்ன பெற்றெடுத்தாங்க. இன்றைக்கி அவர்களை நினைக்கும் போது கண்ணீர் வருது. தினமும் நான் வந்து தாய் தந்தையரை தான் வணங்குவேன், படுக்கும் பொழுதும் என்னுடைய தாய் தந்தையரை தான் கும்பிடுவேன். இப்படி என்னுடைய தந்தையின் விருப்பத்தை இன்றைக்கி நான் வந்து கராத்தே கலையில் வந்து இன்றைக்கி ஒரு வல்லுனர், கராத்தே கலையின் பயிற்சியாளர், கராத்தே கலையின் உலக கராத்தே சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்திய வீரர். இந்த பதக்கங்கள்லாம் வந்து கிடைச்சிது. என்னுடைய தாயாருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு காவல்துறையில் பணிபுரியணும் அப்படின்றது ரொம்ப விருப்பம். ஏன்னா நான் சின்ன வயசில் எம்ஜிஆர் ரசிகன். எம்ஜிஆர் படம்லாம் விடவே மாட்டோம். பட்ரோடு ஜெயந்தி தேட்டர்னு இருக்குது, 35 காசு 2 படம் நடந்தே போயிடுவோம். சைதாப்பேட்டிலேருந்து போயிட்டு எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு வந்தோம்னா எம்ஜிஆருடைய இதெல்லாம் தெரியும், சமூக இது. அந்த படம் பார்த்துட்டு வந்தோடனே ஒரு மாதிரியாக இருக்கும். கராத்தே வேற கற்றுக்கிட்டு அப்போல்லாம் வந்து சைதாப்பேட்டையில் தண்ணி பஞ்சம், பெண்கள்லாம் போவோம் தண்ணிக்காக குடத்தை எடுத்து வச்சுருப்பாங்க. இருக்காங்க இல்லையா கொஞ்சம் தாதாக்கள், ரவுடிகள், இவங்கெல்லாம் அந்த லேடிஸ் எல்லாம் எட்டு ஒதைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அப்போவே தட்டி கேட்பேன். அப்போவே தட்டி கேட்டு பெண்களுக்காக, தாய்மார்களுக்காக நான் வந்து எம்ஜிஆர் ரசிகனா நிறையா பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கேன். அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, இதுக்கெல்லாம் நீ போய் இது பண்ணக்கூடாதுடா, போலீஸ் இருக்குடா, எந்த தவறு நடந்தாலும் நீ போய் கேட்குற, தட்டி கேட்குற, நீ தட்டி கேட்கறது சரிதான், அடிக்கிறது சரிதான், இது வந்து நாளடைவில் பிரச்சனை ஆகிடும். அதனால் உனக்கு வந்து தட்டி கேட்கணும், நீதியை தவறுகளை தட்டி கேட்கணுன்ற அந்த எண்ணம் சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அதனால் நீ வந்து காவல்துறையில் போய் பணிபுரியணும் அப்படின்னாங்க. இல்லைம்மா நான் விளையாட்டுத்துறையில் இருக்கேன், நான் விளையாடிட்டுருக்கேன், இந்த நாட்டுக்காக விளையாடணும், நிறைய விளையாட்டு வீரர்களை உருவாக்கணும், காவல்துறையில் போய் பணியில் இது பண்ணால் விளையாட முடியாது, எனக்கு பிடிக்கலாமான். இல்லை காவல்துறையில் அதுக்குன்னு ஸ்போர்ட்ஸுக்குன்னு சொல்லி நிறையா இதெல்லாம் வச்சுருக்காங்க, நீ காவல்துறைக்கு போய் காவலர் ஆகணும்னு சொல்லி என்னுடைய தந்தையின் விருப்பத்திற்காக கராத்தே என்ற துறையிலும் என்னுடைய தாயாரின் விருப்பத்திற்கு நாங்கள் காவல்துறையிலும் இணைஞ்சேன். 88ஆம் ஆண்டு நான் காவல்துறையில் 2ஆம் நிலை காவலராக பணியில் சேர்ந்து அதுக்கப்புறம் முதல் நிலை காவலராக, தலைமை காவலராக 25 ஆண்டு காலம் காவல்துறையில் பணிபுரிஞ்ச பிற்பாடு சிறப்பு உதவியாளர் பணியில் நான் பணியில் சேர்ந்து தமிழக காவல்துறையில் நல்ல முறையில் பணிபுரிஞ்சு நான் விருப்ப ஓய்வு பெற்றுட்டேன். மாற்றி யோசி நிகழ்ச்சியின் அடுத்த தொடரை நான் உங்களுக்கு நாளைக்கு பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். நான் 88ஆம் ஆண்டு தமிழக காவல்துறையில் 2ஆம் நிலை காவலராக தேர்ச்சி பெற்று 6 மாத வகுப்பு கோயம்புத்தூரில், இந்த 6 மாத வகுப்பு கோயம்புத்தூரில் பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு திருமணமான புதுசு, ஜனவரி மாதம் கல்யாணம் ஆச்சு. நான் பயிற்சிக்கு போகும்போதே என்னுடைய மனைவி என்னுடைய வாரிசை சுமந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே போய் பயிற்சி பண்ணோம். நான் ஒரு விளையாட்டு வீரர்ன்றதுனால எனக்கு வந்து இந்த 6 மாத கால பயிற்சி வந்து எனக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக தெரியல. ஏன்னா தினமும் வந்து காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணி நிறையா போட்டிகளில் கலந்துட்டு இருந்ததுனால உடற்பயிற்சி எனக்கு வந்து சர்வசாதாரணமாக இருந்தது. 6 மாத கால பயிற்சி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அக்டோபர் மாதம் அப்போ தான் வந்து இந்த பயிற்சி நிறைவடக்கூடிய நாள். அப்போல்லாம் ஃபோன்லாம் கிடையாது, ஃபோன் பேச முடியாது, வீடியோ பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னுடைய மனைவி அம்மாவை பார்க்க முடியலையேன்னு சொல்லி, எனக்கு ட்ரைனிங் பிடிக்கலம்மா, நான் வந்துடுறேன்னாங்க. இல்லை நீ போலீஸ் பயிற்சி முடிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னும்பொழுது அக்டோபர் மாதம் பயிற்சி நிறைவடையக்கூடிய தருணத்தில் இப்போ லாஸ்ட் எக்ஸாம் எழுதுவாங்க, பரீட்சை எழுதிட்டு இருக்கும்போது ட்ரங்க் கால். இப்போ கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் வந்து மொத்தம் 800 பேர், நல்ல ஒரு கிளைமேட்டு, நல்ல சாப்பாடு, நல்ல தண்ணி, ரொம்ப அருமையான பயிற்சி. அக்டோபர் மாதம் பரீட்சை எழுதிட்டு இருக்கும்போது ட்ரங்க் கால், தனசேகரன் அப்படின்னு மைக்கில் சொன்னாங்க. எழுந்து நின்னேன். டாய் உனக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்கான்டா அப்படின்னாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பரீட்சை முடிச்சுட்டு போய் அதிகாரின்னா எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் லெவலில் தான் அங்கே இருப்பாங்க. போய் ஒரே ஒரு நாள் என்னுடைய மகனை போய் பார்க்குறதுக்கு அனுமதி கேட்டேன். அனுமதி கொடுக்கல. எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்து ட்ரெயினிங்கில் வந்து அழுதேன். என் பையனை கூட பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி, அம்மா நான் வந்துடுறேன், பரீட்சை முடியலடா,
காவல்துறையில் சேர்ந்து நீ காக்கி சட்டை போட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு தாங்க முடியல. ஏன்னா கூட்டு குடும்பத்தில் இருந்தனால இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் வந்து கலந்துக்குவோம். அது கூட போகிறதுக்கு முடியலையே என்னும்போது முதல் எனக்கு என்னுடைய மகனை போய் பார்க்கறதுக்கு ஒரே ஒரு நாள் விடுமுறை கேட்டது. அதுக்கு முன்னாடி இந்த சீமந்தம் பண்ணாங்க, அதுக்கு போய் கேட்டேன். அப்படியா சார், இந்த மாதிரி இப்போ தான் கல்யாணம் பண்ணேன். சரி, குழந்தை. சரி, சீமந்தம் பண்ணுறாங்க சார். சரி, என்னப்போ அதுக்கு என்ன, ஒரே ஒரு நாள் லீவ் வேணும், சென்னைக்கு போயிட்டு ஒரு மறுநாளே வந்துடுறேன். அப்படியா, நீ என்னடா பட போய். இல்லை சார், இந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் நான் கலந்துக்கிட்டு ஒரு நிகழ்ச்சி கூட நான் இது பண்ணதில்லை. நீ போலீஸ்காரன்டா, இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம், புரியுதா? சீமந்தன்றது பொம்பளைங்க இருக்காங்கல்ல, அம்மா இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க, சொந்தக்காரன், அவங்களாம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு நாள் லீவ் கொடுக்கல. அதுக்கும் வந்து அழுதேன், அம்மா எனக்கு பிடிக்கல, நான் வந்துடுறேன். இப்படி ட்ரெயினில் இருக்கும்போதே ஒரு நல்லதுக்கு கூட வந்து காவல்துறையில் வந்து விடுமுறை கிடைக்காதுன்னு அப்பயே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது நாளடைவில் பழகி போச்சு. ஏன்னா காவல்துறையில் வந்து இன்றைக்கி லட்சக்கணக்கில் பேர் வந்து பணிபுரிகிறாங்க. ஒரு நாள் அவசர தேவைக்கு கொடுக்கறதுக்கு வந்து அந்த அதிகாரிக்கு மனசு வரணும். ஆனால் வந்து அது என்னமோ தெரியல, சாபக்கேடு. காவல்துறையில் வந்து ஒரு காவலர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டில் யாரும் படுக்க மாட்டாங்க. காவல்துறையில் பணிபுரிகிறவங்க எல்லாமே பணிபுரிய தான் விரும்புவாங்க. ஒரு முக்கிய தேவை, ஒரு கல்யாண நாள், ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள், இந்த மாதிரி நேரத்தில் போய் கேட்கும்பொழுது நிறைய அதிகாரிகள் வந்து என்னுடைய சர்வீஸில் நான் காவல்துறையினால் நிறைய பார்த்துருக்கேன், இப்போவும் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப மனவேதனையாக இருக்குது. இந்த நிலைமை மாறணும். அதிகாரிகள் வந்து ஈகோ பிரச்சனை, நீ கேட்டவொன்னா உனக்கு கொடுத்துடணுமா போயா அப்படின்னு சொல்லி, அதனால் வந்து கொஞ்சம் மனிதாபிமானமாக மனித நேயத்தோடு நடந்துக்கிட்டா காவல்துறை தெய்வீகமானது, புனிதமானது. நான் நிறைய விஷயங்களில் நிறைய வந்து எனக்கு வந்து நிறைய சங்கடங்கள், நிறைய பிரச்சனைகள் நிறைய நடந்திருக்கு. இருந்தாலும் நான் வந்து இன்றைக்கும் என்னுடைய சமூக வலைதளத்தில் பார்த்திங்கன்னா வந்து காவல்துறையை தெய்வீகமானது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படி பயிற்சி முடித்து சென்னை சிட்டி போலீஸ் ஆயுதப்படையில் வந்து அறிக்கை செய்து, அப்போது ஸ்போர்ட்ஸில் வந்து நான் எல்லா டீமை பிரித்தாங்க, யார் யார் எங்கெங்கே போகிறீங்கன்னு. அந்தந்த விளையாட்டு, வாலிபால், ஃபுட்பால், கொக்கோ. அப்போ நான் ஜிம்னாஸ்டிக் டீமில் இருந்தேன். கராத்தே கற்றுக்கும் போது கராத்தே டீம் அப்போ இல்லை, 88. ஜிம்னாஸ்டிக் டீம் இருந்தேன். நான் ஜிம்னாஸ்டிக் பிளேயர். நந்தனம் OMCA காலேஜில் நான் ப்ராப்பராக ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டேன். மாஸ்டர் கண்ணன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கும் அவர் சொல்லிக் கொடுத்த சில ஜிம்னாஸ்டிக் பேசிக் மூமெண்ட்டை நான் செய்துட்டு தான் இருக்கிறேன். ஜிம்னாஸ்டிக்ன்றது எவ்வளோ விளையாட்டுகள் இருக்குது, ஆனால் ஜிம்னாஸ்டிக்ன்றது வெரி 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 டிஃபிகல்ட் ஈவெண்ட்ஸ். ஏன்னா ஃப்ளோர், வாட்டிங் ஹால்ஸ், பம்மலார்ஸ், ரோமன் ரிங், ஹரிசாண்டல் பார், பேரலல் பார், இந்த 6 பேருமே சொல்ல மாட்டாங்க. ஜிம்னாஸ்டிக் பிளேயர் மட்டும்தான் இந்த பேர் சொல்லுவாங்க. அதனால் அந்த டிஃபிகல்ட் ஆர்ட்டு கஷ்டப்பட்டு நந்தனம் OMCAவில் கற்றுக்கிட்டேன். அதனால் இப்போ போலீஸ் டீமில் வந்து ஜிம்னாஸ்டிக் டீம் இருந்தது. அதனால் சார் நான் ஜிம்னாஸ்டிக் பண்ணுவேன்னு சொல்லி ஜிம்னாஸ்டிக்லாம் செய்து காட்டினேன். ஹேண்ட் ஸ்ப்ரிங், பேக்லி, ஃப்ளோர் மூமெண்ட்ஸ்லாம் செஞ்சு காட்டினேன். ஓகேன்னு சொல்லி என்னை வந்து ஜிம்னாஸ்டிக் டீமில் போட்டாங்க. அதனால் அவங்க மார்னிங் ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட ஒரு முக்கிய தலைவர்கள் வராங்கன்னா உடனே கூப்பிடுவாங்க. மற்ற டைமில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதனால் முக்கியமான டியூட்டி என்னும்போது டியூட்டிக்கும் போனோம், ப்ராக்டிஸும் பண்ணோம். இப்படி பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது 91ஆம் ஆண்டு முதல்வர் பாதுகாப்பு பிரிவு SSG, ஸ்பெஷல் செக்யூரிட்டி குரூப், பிளாக் கேட்ஸ், கருப்பு பூனை படைன்னு ஒரு அமைப்பு காவல்துறையில் தமிழக முதலமைச்சர் அவங்க இசட் கேட்டகரியில் இருந்தாங்க. அவர்களுக்கு NSG, நேஷனல் செக்யூரிட்டி குரூப், எப்படி பாரத பிரதமருக்கு பாதுகாப்பு இருக்கோ அதே மாதிரி மாநில அளவில் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இசட் கேட்டகரி பாதுகாப்பு வேணுன்றதுக்காக அந்த அமைப்பை உருவாக்கினாங்க. அது வந்து IPS ஆஃபீஸர் எல்லாருக்குமே தெரியும். அவர் பேர் ரொம்ப ஃபேமஸ், வீரப்பன்னாலே விஜயகுமார். அப்போது SSG என்ற ட்ரெயினிக்கு எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக யாருக்கு விருப்பம் இருக்கோ, வில்லிங் இருக்கோ இது பண்ணாங்க. நான் சிட்டி போலீஸில் இருக்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி SSG, என்ன இது மாதிரி முதலமைச்சர் பாதுகாப்புக்காக. ஓகே, அவங்களுடைய வீட்டில் பாதுகாப்பு, அதுக்கப்புறம் அவங்க போகக்கூடிய செக்ரட்டேரியட்டில், அதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ரோக்ராம், அதே மாதிரி கமாண்டோ பள்ளியில், இந்த இடத்துல மட்டும்தான் டியூட்டி. அப்படியா, சரி. 6 வாரம் பயிற்சி. 6 வாரம் பயிற்சியா? இங்கே தான் ஆவடியில் வீராபுரம். 6 மாத காலத்துக்கு கொடுக்க வேண்டிய பயிற்சியை 6 மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அது ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பற்றி பிரச்சனை இல்லை, மற்றபடி வேறு என்ன பெனிஃபிட்டு என்னும்போது
அப்போ சம்பளம் ரொம்ப கம்மி. 91ஆம் ஆண்டு காவலர்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2500 3000 தான். அந்த முதல்வர் பாதுகாப்பு பிரிவில் பணிபுரியக்கூடிய காவலர்களுக்கு ரிஸ்க் ஏன்னா அவங்களுக்கு வந்து விடுதலை புலிகளால் ஆபத்து இருந்தது எல்லாருக்குமே தெரியும். அதில் எந்த நேரத்திலையும் அவளுடன் பணிபுரியக்கூடிய காவலர்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் ஆபத்து இருக்கலாம்னு சொல்லி ரிஸ்க் அலவன்ஸ் சொல்லி 1000 ரூபீஸ் கொடுத்தாங்க. அது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சம்பளத்திலேயே 1000 ரூபாவா? ஆமாம். நிச்சயமாவா? ஆமாங்க, சம்பளத்திலேயே 1000 ரூபாய் ரிஸ்க் அலவன்ஸ். ஐயோ, 1000 ரூபா, 1000 பொற்காசு சொக்கா அப்படின்ற மாதிரி 1000 பொற்காசு. அதனால் அந்த வறுமையில் இருக்கும் பொழுது முதல்வர் பாதுகாப்பு பிரிவில் போனால் 1000 ரூபா கூட கிடைக்கும். தமிழக காவல்துறையில் எவ்வளவோ விங்கு இருக்குது. டிராஃபிக் இருக்குது, கிரைம் இருக்குது, இன்டெலிஜென்ட், இப்படி நிறைய விங்கு இருக்குது. இது எஸ்எஸ்ஜின்றது பொது ஃபார்ம் பண்ணுறாங்க. 1000 ரூபாய் ரிஸ்க் அலவன்ஸு. முதலமைச்சர் பாதுகாப்பு பிரிவில் பணிபுரிகிறோன்றேன் அது ஒரு பேர். எங்கே பாருக்க, நான் டிராஃபிக்கில் இருக்கிறேன், நீ எங்கே போகிற, நான் லாண்டாவில் இருக்கிறேன், எங்கே இருக்கேன், நான் கமாண்டோ. கமாண்டோ அப்படின்னு சொல்லி 91 96ஆம் ஆண்டு அந்த வீராபுரத்தில் ரொம்ப கடினமான பயிற்சி நல்ல முறையில் முடித்து முதல்வர் பாதுகாப்பு பிரிவில் 91 96 நாங்கள் 5 வருஷம் முதல்வர் பாதுகாப்பு பிரிவில் முதல்வருடைய இல்லத்தில் அவர்கள் பயணம் செய்யக்கூடிய இடங்கள், அவருடைய செக்ரட்டரி, எங்களுடைய கமாண்டோ பள்ளியில் 6 மணி நேரம் தான் டியூட்டி. காவலர்களுக்கு இன்றைக்கி வந்து பாவம் ரொம்ப லாண்டாரெலாம் வந்து மணிக்கணக்கே கிடையாது. அதனால் நிறைய பேர் இன்றைக்கி வந்து வேலையே வேணான்ட்டு போகிறாங்க. நிறைய வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் இருக்குது. ஆனால் கமாண்டோவில் டியூட்டியே 6 மணி நேரம் தான். 6 மணி நேரமா? 6 மணி நேரம்னா நெருப்பு மாதிரி இருக்கும். ஏ டீம், பி டீம், சி டீம், டி டீம், 4 டீம். 4 டீமில் ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு ஆஃபீஸர், டிஎஸ்பி அப்போ தான் பயிற்சி முடிச்சுட்டு வராங்க. எல்லாருக்குமே தெரியும். இப்போ எல்லாமே வந்து ஓய்வு பெற்றுட்டாங்க. பெரியய்யா ஐஜியாக இருந்து அவர் வந்து ஃபுட்பால் பிளேயர். அப்புறம் சண்முக ராஜேஸ்வரன் அவரும் ஓய்வு பெற்றுட்டார். அவர் வந்து கராத்தே பிளேயர். அப்புறம் பொன்மாணிக்கவேல் அவர். அதுக்கப்புறம் சஞ்சய் அரோரா. இப்போ வந்து விஜயகுமார் சார், சவானி எல்லாமே அம்மா கூட 91 இருந்த அதிகாரிகள் எல்லாமே இன்றைக்கி ஓய்வு பெற்றுட்டாங்க. இன்றைக்கி ஒரே ஒரு அதிகாரி சஞ்சய் அரோரா, அவர் மட்டும்தான் டெல்லியில் இருக்கார். இப்படி அந்த கமாண்டோ பள்ளியில் டியூட்டி பார்த்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் எங்கள் கூட சர்வசாதாரணமாக பேசுவாங்க. இப்போ இன்றைக்கி சிட்டி போலீஸ்லலாம் ஒரு ஏசியை கூட போய் பார்க்க முடியாது. ஒரு காவலர், எஸ்ஐ, இன்ஸ்பெக்டருக்கு மேலே ஏசியை போய் பார்க்கணுன்னா கூட இன்ஸ்பெக்டர் நாலேஜ் எல்லாம் போக முடியாது. நாங்கள் எல்லாமே அந்த கமாண்டோ பள்ளியில் 91 96 5 ஆண்டு காலம் ஈவினிங்கில் எங்கள் கூட தான் விளையாடுவாங்க. வாலிபால், ஃபுட்பால், ரக்பி. இப்படி ஐபிஎஸ் ஆஃபீஸரோட டவுசர் போட்டுக்கிட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக போலீஸ் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதே நேரத்தில் டியூட்டின்னும் போது அந்த 6 மணி நேரம் டியூட்டின்னும் பொழுது அப்படியே நெருப்பு மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து டியூட்டி பார்த்து எங்களை வந்து காவல்துறையில் வந்து ரிஸ்க் அலவன்ஸ் கொடுத்து ஒரு முதல்வர் பாதுகாப்பு பிரிவில் பணிபுரிகிறேன்ற அந்த பெருமையோட நான் 91 96 5 ஆண்டு காலம் முதலமைச்சரின் பாதுகாப்பு பிரிவில் பணிபுரிஞ்சேன். அவரோட நிறைய முறை நேராக சந்திச்சிருக்கேன். அதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே நடந்த விஷயங்கள். அது யாருக்கும் வெளியே தெரியாது. அப்போல்லாம் வந்து டியூட்டி முடிஞ்சோடனே வீட்டுக்குள்ளேயே எங்களுக்கு ரூம் கொடுத்தாங்க. மேலேயே தான் படுத்துட்ருப்போம். ஒரு செகண்ட் அப்படின்னா வெளியே வரணும். ஒரு டீமுக்கு 60 பேர், ஒரு ஷிஃப்ட்டில் வந்து நாங்கள் 60 பேர் இருப்போம். அப்படின்னும் போது நான் 2-3 முறை முதலமைச்சர் அம்மாவை ரொம்ப நெருக்கமாக பார்த்துருக்கேன் டியூட்டியில் உள்ளே இருக்கும் பொழுது. அதெல்லாம் வந்து என் வாழ்நாளில் என்னால் மறக்க முடியாது. இப்படி வந்து முதல்வர் பாதுகாப்பு பிரிவில் பணிபுரிஞ்சு நல்ல ரிஸ்க் அலவன்ஸ் மட்டும் கிடையாது, டிஏ மட்டும் கிடையாது, ஃபுட்டு மட்டும் கிடையாது. கிட்ஸ் எல்லாமே ஷூ இல்லாமல் கான்ஸ்டபிள் வரக்கூடாது. அப்போது லிபர்ட்டி ஷூன்னு சொல்லி 1000 ரூபாய். அப்போவே அந்த ஷூவை எங்களுக்கு வந்து என்னுடைய மென்னுக்கும் அந்த ஷூ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 350-400 பேர் கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் எல்லாருக்குமே அவர் டிஐஜி அப்போது அவர் போடக்கூடிய அந்த ஷூ, அது மட்டும் இல்லை அவர் போட்டு இருக்கக்கூடிய சப்பாரினால என்னன்னு தெரியாது. அப்போ தான் போய் அங்கே தான் தெரியும் இதுதான் சப்பாரின்னு. அதனால் எல்லாருக்குமே அளவு எடுத்து நான் என்ன கிளாத் போடுறேனோ அந்த கிளாத் போடணும்னு சொல்லி எங்களுக்கு அதே கிளாத்தில் வந்து சப்பாரி அவர் போட்டிருக்க அதே ஷூஸ் பண்ணாமல் உள்ளே போகக்கூடாது. கமாண்டோ ஸ்கூலில் வந்து நீங்கள் போகலாம். ஐபி ராலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஆஃபீஸர் யார், மென்னுங்க யாருன்னு. கமாண்டோ இன்றைக்கும் இருக்குது. 91 96 காவலர்களின் பொற்காலம். எஸ்எஸ்ஜி ஸ்பெஷல் செக்யூரிட்டி குரூப் இதில் பணிபுரிஞ்சவங்க எல்லாமே இன்றைக்கி ஓய்வு பெற்றுட்டாங்க. ஆனால் அவங்க வந்து சட்டம் ஒழுங்குக்கு போனால் கூட அந்த பயிற்சியை வந்து அவங்க மனதில் வச்சுக்கிட்டு இப்போ இன்றைக்கி வந்து லாண்டாரில் நிறைய விஷயங்கள் நடக்குது. பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. ஆனால் அந்த அதிகாரிகள் எல்லாமே கரெக்டாக ரொம்ப சின்சியராக டியூட்டி பார்த்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு
எங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்தவர் வந்து விஜயகுமார் சார், அதுக்கப்புறம் சபானி சார், அதுக்கப்புறம் ஜாங்கீர் சார். அவரெல்லாம் மறக்கவே முடியாது. காவல்துறையில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே கமாண்டோ டீமில் கராத்தே டீம் இருந்தது. புல்கானின் 60, எனக்கு 63, அப்போ அவருக்கு 70 வயசு. ஆனால் 70 வயசு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஓய்வு பெற்ற பிற்பாடும் 70 வயசுலேயும் இன்றைக்கும் அந்த கமாண்டோ டீம்களுக்கு பாதுகாப்பு பிரிவுகளுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்காரு. அப்படிப்பட்ட பயிற்சியாளர் எனக்கு அங்கே கிடைச்சார். அவர்கிட்ட போன பிற்பாடு கராத்தே பண்ணுவேன், அவ்வளோதான். ஆனால் எப்படி ஃபைட் பண்ணோம் அப்படின்ற அந்த ஃபைட்டிங் மெத்தட்ஸ், அட்வான்ஸ் ஃபைட், ஆங்கிள் ஃபைட், ஸ்மைல் ஃபைட், இப்படி வேரியஸ் ஃபைட்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தார். அதனால தான் நான் வந்து பல நாடுகளுக்கு போய் தமிழக காவல்துறை சார்பாக நான் போய் விளையாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி வெற்றி கிடைச்சிது. 2008ஆம் ஆண்டு முதல் உலக கராத்தே போட்டி மலேசியா. எங்களுக்கு அழைப்பு வந்து அதிகாரிகிட்ட சொன்னோன்னே தாராளமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி சஞ்சய் அவர்லாம் சாதாரணமாக பேசுவார். அந்த மாதிரி வேர்ல்டு டோர்னமெண்ட் வந்திருக்கு, நாங்கள்லாம் போகிறோன்னு. கமாண்டோவில் ஒரு 4 பேர். ஓகே கரியான் அப்படின்னு சொன்னார். அப்போது பாஸ்போர்ட் இல்லை எங்ககிட்ட. சார் பாஸ்போர்ட் இல்லை. அப்படியா அப்படின்னு உடனே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ண ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு என்கிட்ட கொடுத்தாரு. யாருன்னு எனக்கே தெரியாது. அப்புறம் பேசும்பொழுது லைனில் வந்து ஐபிஎஸ் ஜாங்கீர் சார் லைனில் இருக்கார். அப்போது 2008 நம்மளுடைய கமிஷனராக இருக்காங்க. அப்போது என்கிட்ட பேசும்பொழுது எனக்கு குரலை கேட்டவுடனே தெரிஞ்சுக்கிட்டேன். தனசேகர் அப்படின்னு சார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், பாஸ்போர்ட்டு வந்து அப்போது பாஸ்போர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சுமதி மேடம் நினைக்கிறேன், அவங்கள போய் பாருங்கன்னு சொன்னார். உடனே மறுநாளே நாங்கள் கமாண்டோஸ் 4 பேர் போய் ஐஏஎஸ் சுமதி மேடம் போய் பார்த்தோம். 2500 வியாழக்கிழமை பணம் கட்டணும். இதெல்லாம் வெரிஃபிகேஷன், அதெல்லாம் ஃபார்மாலிட்டி, நோ ஃபார்மாலிட்டி அப்படின்ட்டு வெள்ளிக்கிழமை எங்களுக்கு 24 ஹவர்ஸில் பாஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க. சனிக்கிழமை நாங்கள் ஃப்ளைட் ஏறி மலேசியா போயிட்டோம். இதெல்லாம் வந்து சொன்னால் யாரும் நம்பலை. ஏன்னா அந்த அளவுக்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் எங்களுடைய ஆர்ட்டை ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எல்லாம் ப்ராக்டிஸ் முடிச்சு எல்லாம் போய் ரெஸ்ட்டில் போயிடுவாங்க. மழை பெய்யும், மழையில் கூட எங்கள் மாஸ்டர் விட மாட்டார். அந்த மழையில் பண்ணணும். ஆமாம் சார், அது ஒரு ப்ராக்டிஸ். சேராக இருக்கும் சகதி, அதில் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும், அது ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு மழையிலையும் சகதியிலையும் பயிற்சி கொடுப்பாரு. எல்லாம் பார்ப்பாங்க, என்ன இப்படி பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லி எங்களை வந்து எப்போ போனாலும் சரி, இன்றைக்கும் சரி. அது மாதிரி விளையாட்டுத்துறைக்கு இன்றைக்கி பல நாடுகளுக்கு சென்று நான் விளையாடி இருக்கிறேன் அப்படின்னா ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். 2008ஆம் ஆண்டு முதலாக அழைப்பு வந்து மலேசியா, அந்த நாட்டுக்கு அழைப்பு வந்தது. ஒரு காவல்துறையிலேருந்து ஒரு வெளிநாட்டில் போய் விளையாடணும் அப்படின்னா எல்லாருமே இப்போ விளையாடிட முடியாது. ஏன்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. வெளியில் இருக்கவங்களுக்கு அப்படி கிடையாது. பாஸ்போர்ட் எடுக்கலாம், போயிடலாம். காவல்துறைக்கு அப்படி கிடையாது. ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா முதல் வந்து என் மேலே எந்த ஒரு லஞ்ச வழக்கு இருக்கக்கூடாது. லஞ்ச வழக்கு இல்லாமல் நான் வந்து என்னுடைய பணி புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த சம்மந்தப்பட்ட அந்த விங்கில் இருக்கக்கூடிய சூப்பரண்டா போலீஸ், விஜிலன்ஸ், எஸ்பி, அவர் காங்கிரஸ் கொடுக்கணும். தனசேகரன் இவர் காவல்துறையில் சேர்ந்ததுலேருந்து இவ்வளோ நாள் பயிற்சி பண்ணி இப்படியெல்லாம் வந்து டியூட்டி பார்த்துருக்காரு, அவர் மேலே எந்த ஒரு லஞ்ச குற்றச்சாட்டு கிடையாதுன்னு சொல்லி முதல் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கக்கூடிய எஸ்பி காங்கிரஸ் லெட்டர் கொடுக்கணும். அதை வாங்கிக்கிட்டு அடுத்ததாக ஐஎஸ் நுண்ணறிவு பிரிவு தெரியும் உங்களுக்கு, அதில் இருக்கக்கூடிய எஸ்பி கிட்ட நுண்ணறிவு பிரிவு இன்டெலிஜென்ட் செக்ஷனில் போயிட்டு என்னுடைய நன்னடத்தை தனசேகரன் பார்ப்பாங்க. காவலரில் வந்து ஈஸியாக எடுத்துருவாங்க, இவர் மேலே எந்த ஒரு இதுவும் கிடையாதுன்ட்டு. இன்டெலிஜென்ட்டில் இருக்கக்கூடிய சூப்பரண்டா போலீஸ் ஒரு என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அதையும் வாங்கிக்கணும். ஏற்கனவே ஒன்று வாங்கிட்டோம், விஜிலன்ஸ், லஞ்ச ஒழிப்பு இருக்கக்கூடாது, இருந்தால் அனுப்ப மாட்டாங்க. அதே மாதிரி ஐஎஸ் இன்டெலிஜென்ட்டில் ஏதோ புகார் கொடுத்தா அனுப்ப மாட்டாங்க. அப்புறம் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, குற்ற வழக்கு, இவர் ஏதாவது அதை திருடிட்டான் இதை திருடிட்டான் ஏதாவது வழக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அதில் போய் அதில் பார்ப்பாங்க. அதுலேயும் எந்த இதுவும் இல்லைன்னா கிரைம் ரெக்கார்ட் பியூரோவில் இருக்கக்கூடிய சூப்பரண்டா போலீஸ் ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, என்ஓசி 3. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பிரான்ச் பாதுகாப்பு பிரிவு, அதில் இருக்கக்கூடிய எஸ்பி லெவலில் இந்த 4 ஆஃபீஸர்கிட்ட 4 விங்கில் என்ஓசி வாங்கணும். அந்த என்ஓசிலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாட்டிலேருந்து இண்டிவிஜுவலாக வந்திருக்கணும். டீமாக போகிறோன்னா கொடுக்க மாட்டாங்க. இண்டிவிஜுவல் தனசேகரன், நான் முத்துகிருஷ்ணன், இண்டிவிஜுவல் இன்விடேஷன் வரணும். அந்த இண்டிவிஜுவல் இன்விடேஷன் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 4 விங்கிலேருந்து கொடுத்த என்ஓசி இதெல்லாம் வச்சு டிஜிபிக்கு கொடுக்கணும். டிஜிபி பார்த்து அதுக்கப்புறம் டிஜிபி
ஓகே இவங்க கரெக்டாக இருக்காங்க டிபார்ட்மெண்ட்டில், இவங்களுக்கு அலோவ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த கங்க்ரன்ஸ் லெட்ரு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வெளிநாட்டுக்கு போக முடியும். இதே மாதிரி அந்த நாட்டுக்கு போய் தமிழக காவல்துறையின் சார்பாக மட்டும் இல்லை, தமிழகத்தின் சார்பாக மட்டும் இல்லை, இந்திய நாட்டின் சார்பாக ஒரு இந்திய வீரராக போய் நாங்கள் அங்கே போய் விளையாடணும். 2008ஆம் ஆண்டு மலேசியா போட்டியில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல. ஏன்னா உலக போட்டின்றது சாதாரண விஷயம் கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு பிளேயர்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க இந்த வேர்ல்டு டோர்னமெண்ட்டுக்கு. அதனால் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு பயிற்சி பண்ணுறதுக்கும் எங்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் வந்து டியூட்டி பார்த்துக்கிட்டே இந்த என்ஓசி லெட்டர்ஸ்லாம் வாங்குறதுக்கே எங்களுக்கு நேரம் பத்தாமல், அதனால் அதுலேயே வந்து நேரம் போனதுனால எங்களுக்கு வந்து ஒரு கடுமையான சரியான பயிற்சி பண்ண முடியல. அதனால் உலக போட்டினா என்ன, இங்கே வந்து தமிழ்நாட்டில் நிறைய போட்டிகளில் கலந்துருக்கோம். அதனால் அந்த போட்டி வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்தது 2008ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட் மட்டும் பண்ணேன். ஒன்றும் எல்லா ஆஃபீஸர்ஸும் பாராட்டினாங்க. அப்போ நான் கமாண்டோவில் வந்து சிட்டி போலீஸுக்கு வந்திருந்தேன். அப்போ சிட்டி போலீஸில் இருக்கக்கூடிய கமிஷனர் ராஜேந்திரன் சார், திரு ஐபிஎஸ் ராஜேந்திரன் சார் எனக்கு வந்து 5000 கொடுத்தார். போலீஸில் 50 ரூபா கொடுக்குறதே பெரிய விஷயம். அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ஓ, மலேசியாவுக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணி வந்திருக்கீங்க, பரவாயில்லன்னு சொல்லி போலீஸ் ஃபண்டு ராஜரத்னம் ஸ்டேடியம் ஃபண்ட்லேருந்து எனக்கு 5000 செக்கு கொடுத்தார். அப்போது அதுவே பெரிய காசு, 5000 ரூபான்றது. அதுக்கப்புறம் வந்து வாங்கி தரேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டார். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணும்போது திருப்பியும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒக்கினாவான்றது ஜப்பானில் வந்து ஒரு ஐலேண்ட், பார்க்கக்கூடிய இடம், புனிதமான இடம். ஏன்னா கராத்தேவின் பிறப்பிடம் ஒக்கினவா அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழனின் வீரக்கலை, பாரம்பரிய கலை, தற்காப்பு கலை, தெய்வீக கலை கராத்தே. தமிழனின் பிறப்பிடம் கராத்தே, பிறப்பிடம் காஞ்சிபுரம். என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய ஆசான்கள், என்னுடைய மூத்த மாஸ்டர்கள் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். இது தமிழனின் தற்காப்பு கலை காஞ்சிபுரத்தில் பிறந்தது. ஆனால் இன்றைக்கி இருப்பிடமாக இருக்கக்கூடியது ஒக்கினாவா. அந்த நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் ஏற்கனவே நாங்கள் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து 2வது போகிறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இல்லை. ஒக்கினாவா ஜப்பான், அது ஃப்ளைட் வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டில் போகணும். ஹாங்காங், அங்கேருந்து கனெக்டிங் ஃப்ளைட் தைவான், அங்கே போயிட்டு கனெக்டிங் ஃப்ளைட் டு ஜப்பான் ஒக்கினாவா ஐலேண்ட். ஃபுல்லாக தண்ணியிலே தான் போவோம். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். சின்ன குட்டி தீவு. அந்த தீவுக்கு போயிட்டு அங்கே உலக போட்டியில் போய் கலந்துக்கிட்டோம். ரொம்ப புனிதமான இடம். ஒரு நண்பர் கூட காவல்துறையில், தனசேகர் என்னப்பா உங்களுக்கு ஒக்கினாவா போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மண் இருக்கு இல்லைங்களா, அந்த மண்ணை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்தேன். பொட்டலை கட்டி வச்சுருக்கேன். இன்னும் அவரை பார்த்து நான் கொடுக்க முடியல. பல வருடம் 2009 கணக்கு போட்டுங்க. அந்த மாதிரி ஒரு புனிதமான இடத்துல அந்த கராத்தே பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. கமாண்டோ பள்ளியில் 91-96 பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது 92ஆம் ஆண்டு முதலமைச்சர் எங்கள் கமாண்டோ ஸ்கூலுக்கு வராங்க. முதல் முறையாக வராங்க. கமாண்டோ பள்ளினா என்ன, எப்படி பயிற்சி கொடுக்குறாங்க, பாம் எப்படி இது பண்ணுறாங்க, துப்பாக்கி எப்படி கையாளுறாங்க, டாக், அம்மாவுக்கு தெரியும், நிறைய பார்த்துருப்பீங்க பாய்ஸ்கான்லாம். அவங்களுக்கு வந்து இந்த டாக்னால் ரொம்ப பிடிக்கும், பெட்டு. அந்த டாகுக்கு எப்படி பயிற்சி கொடுக்குறாங்கன்ற கமாண்டோவில் என்னென்ன சீக்ரெட், இது எல்லாருக்குமே தெரியாது. முதலமைச்சர் பாதுகாப்பு பிரிவுன்றதுனால 92ஆம் ஆண்டு முதல் முறையாக கமாண்டோ பள்ளிக்கு வராங்க. வந்தவுடனே அவர் தலைமை விஜயகுமார் சார், ஜாங்கிட் சார், சவானி சார், சங்கியார், எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸரும் எல்லாமே முதலமைச்சரை வரவேற்கிறாங்க. அப்போது அவங்க வந்து உட்காந்த உடனே நிகழ்ச்சி பர்ஃபார்மன்ஸ், கமாண்டோ ஸ்கூலில் எப்படியெல்லாம் பயிற்சி கொடுக்குறோம், ஒரு விஐபி அட்டாக் பண்ணும்போது எப்படி கமாண்டோஸு அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி எல்லாமே ஆல்ரெடி ட்ரைனிங் இருக்கிறதுனால எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. கரெக்டாக 6 மணிக்கு வந்து அம்மா முதலமைச்சர் ஸ்டேஜில் வந்து உக்காடுறாங்க. எங்களுடைய ட்ரைனிங் நாங்கள் பயிற்சி பண்ணுறதெல்லாம் அண்டர் கிரவுண்ட், வெளியிலேருந்து யாருமே பார்க்க முடியாது. மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 அடி மேலே ஸ்டெப்ஸ் இருக்கும். அங்கே வந்து உக்காந்த உடனே அங்கேருந்து டவுனில் பார்க்குறாங்க. அப்போ முதல் அம்மா வந்து முதலமைச்சர் வந்து உக்காந்த உடனே முதல் நிகழ்ச்சி
கமாண்டோவில் வந்து அவர் விஜயகுமார் சார் இந்த ப்ரோக்ராம் பண்ணணும், அவங்கக்கிட்ட அந்த நிகழ்ச்சி நிரல் பட்டு துணியில் முதல் நிகழ்ச்சி 2வது நிகழ்ச்சின்னு சொல்லி எல்லாமே எழுதியிருக்கோம். அந்த நிகழ்ச்சியை எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்டெப்ஸு கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஸ்டெப்ஸு அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போய் அவங்கக்கிட்ட கொடுக்கணும். இதை யார் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வைக்கிறார். எல்லா டீமுக்கும் ABCD ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இதில் ஸ்போர்ட்ஸில் யார் கராத்தே, ஜிம்னாஸ்டிக், ரைட் ஃபிட்டு உள்ள ஆளுங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறார். அந்த பர்ஃபார்மன்ஸு நிறைய பேர் கிட்டத்தட்ட 50 பேர் நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு சொல்லி எல்லாமே பண்ணாங்க. அதில் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ், ஏன்னா கராட்டே அண்ட் ஜிம்னாஸ்டிக் அப்படின்றனால என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் தனியாக தெரிஞ்சுது. வாமேன் மேன் தான் கூடுவார், வாமேன் சார் பேர் அதான் எந்த டீம் சி டீம், ஓகே ஓகே. அப்புறம் சவானி சார் எல்லாமே சொன்னாங்க, ஓகே இவர் வந்து குட் பர்ஃபார்மன்ஸ். என்னுடைய மூமெண்ட்ஸு, என்னுடைய டைவிங், என்னுடைய ஸ்டெப்ஸு எல்லாமே பார்த்து நான் ஒன்றும் யாருக்கும் வேண்டப்பட்டவங்க கிடையாது. கமாண்டோவில் அவ்வளோ பேரில் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ், ஏன்னா காரணம் வந்து என்னுடைய கராத்தே, என்னுடைய ஃபிசிக்கல், என்னுடைய ஜிம்னாஸ்டிக் இதெல்லாம் கை கொடுத்தது அந்த மூமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு. என்னை பார்த்து என்னை செலக்ட் பண்ணி வாமேன் எல்லாமே பார்த்தேன், ஓகேன்ட்டு என்னை வந்து முதலமைச்சர்கிட்ட அந்த ஃபஸ்ட்டு நிகழ்ச்சியில் அந்த வாழ்த்து மெடலை கொண்டுட்டு போய் அந்த ஸ்டெப்ஸு ஏற முடியாது, அது ஒரு ஷூ கால் கடன்னு ஏறணும். போயிட்டு கிட்ட போயிட்டு 1 ஸ்டெப் முன்னாடி அப்படின்னோடனே ஆமாம் நேருக்கு நேர் அது ஃபோட்டோ கூட எனக்கு கிடைக்கல. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன். ஃபேஸ் டு ஃபேஸ் வணக்கம்னுவாங்க, வணக்கம் அப்படின்னு அந்த வாழ்த்து மெடல் கொடுப்பேன். வணக்கம் வாழ்த்துக்கள்னுவாங்க. ரைட் ஹேண்ட் திரும்பி கூட பார்க்கக்கூடாது, எங்கே ப்ரெஸ்ஸு குயிக்காக போயிடணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன். கரெக்டாக போனேன், சக்ஸஸ் பண்ணேன். அப்புறம் அந்த ஃபோட்டோ ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன். அந்த ஃபோட்டோ இருக்குது இன்னும். அதை வந்து 92ஆம் ஆண்டு, எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன. இருந்தாலும் அந்த நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் முதலமைச்சரை நேரில் பார்த்த இது வந்து என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாது. தமிழக காவல்துறை பணியில் இருக்கும்பொழுது, கமாண்டோ பணியில் இருக்கும்பொழுது கடினமான பணியை பண்ணிக்கிட்டு சர்வதேச போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டு, இப்படி மலேசியா, அதுக்கப்புறம் வந்து ஒக்கினவா, இப்படி அடுத்ததாக சவுத் ஆப்பிரிக்கா, ஜப்பான், டோக்கியோ, இப்படி பல நாடுகளுக்கு வந்து நான் வந்து தமிழக காவல்துறை சார்பாக விளையாடி பெருமை சேர்த்துட்டு இருந்தாலும் நிறைய நெருக்கடிகள். அதனால் நான் வந்து காவல்துறையிலேருந்து வெறுப்பு ஓய்வு கொடுத்துட்டேன். தமிழக காவல்துறையில் கமாண்டோ பிரிவில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது கராத்தே விளையாட்டில் சர்வதேச நாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிது. கமாண்டோவில் பிரிவில் பணிபுரியும் பொழுது 91-96 அதிரடிப்படை, அதுக்கப்புறம் அரசு மாறினோடனே அதிதீவிரப்படை, அதுலேயும் கராத்தே பயிற்சியில் இருந்து அதுக்கப்புறம் சிட்டி போலீஸில் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்கும்பொழுது ஒக்கினாவா, அங்கேயும் வெற்றி கிடைக்கல. ஏன்னா கடுமையான போட்டி. ஜப்பானியர்கள்லாம் அவங்களாம் வந்து நம்ம ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பண்ணுறோம், அவங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பண்ணுறாங்க. அப்போது அவங்களுடைய பயிற்சி எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்களுக்கு வந்து 3 வயசில் வந்து கட்டாய பாடம் எல்லாம் வந்து கட்டாயப்படுத்தி அனுப்புகிறோம், போங்க கற்றுக்கங்கன்னா கற்றுக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கும் ஒரு சில பிள்ளைக்கு போகிறாங்க, ஒரு சில பேரண்ட்ஸும் வந்து இந்த கராத்தே விளையாட்டுக்கு அனுப்புறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் படிப்பு ரொம்ப அவசியமாகி போச்சு. ஆனால் தற்காப்பு கலை வருங்காலத்தில் நிச்சயமாக பிள்ளைங்க கற்றுக்கணும், அப்போ தான் அவங்கள வந்து பாதுகாத்துக்க முடியும். அதனால் வந்து கட்டாய பாடமாக அரசு கொண்டு வரணும்னு இந்த நேரத்தில் நான் தாழ்மையை கேட்டுக்கிறேன். ஜப்பான் ஒக்கினவா போயிட்டு வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது RC ரீஜிமெண்டல் சென்டர் ஆவடி படைப்பயிற்சி பள்ளி, அங்கே வந்து பயிற்சியாளராக டிஜிபி எங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க. விளையாட்டு வீரரில் காவல்துறையில் இருக்கவங்களுக்கு 1 ஆண்டு காலம் சிறப்பு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு பிளாக் பெல்ட் கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்துலேயும் கராத்தே இன்ஸ்ட்ரக்டரை இது பண்ணணும்னு சொல்லி ஐயா திரு சஞ்சய் அரோரா அவருடைய விருப்பத்திற்கனங்க டிஜிபி அவர் வந்து எங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்தாரு. ஜெயின் சார், மறக்க முடியாது. அங்கே பயிற்சி கொடுத்துட்ருக்கும்போது ஆவடி RC ரெஜிமெண்டல் சென்டர் இன்றைக்கும் இருக்குது. அந்த பயிற்சி பள்ளியில் வந்து நிறைய விளையாட்டு வீரர்களை நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்துட்ருந்தோம். அப்போது ADGP அனுப் ஜெய்ஸ்வால் அவரை மாதிரி ஒரு அதிகாரியை பார்க்க முடியும். ஏன்னா IPS ஆஃபீஸர்லாம் போய் பார்க்குறதே கஷ்டம். அவரை ஒரு முறை போய் பார்க்குறதுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேன் கராத்தேயில் மெடல் பண்ணியிருக்காங்கன்னு உடனே கூப்பிட்டார். போயிட்டு விஷ் பண்ண உடனே உட்காருங்கன்னார். டிஜிபி எங்களுக்கு எப்படியே ஷாக் ஆகி போச்சு. என்னடா அது உட்காருங்கன்றாரு. கான்ஸ்டபிள், அப்போ நாங்கள் ஹெட் கான்ஸ்டபிள், இது கூட சப் இன்ஸ்பெக்டர் கூட வரல, 2009. அதுக்கப்புறம் உட்காந்தால் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பேசினார். எங்களுக்கு ஆச்சரியமாகி போச்சு. அனுப் ஜெய்ஸ்வால் அப்படிப்பட்ட அதிகாரியெல்லாம் வந்து இந்த விளையாட்டில்
கராத்தேல இருந்து சர்வதேச நாட்டுக்கு போனதுனால அந்த வாய்ப்புகள்லாம் கிடைச்சிது. அதுக்கப்புறம் 2009 அதே வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா, ஜோனஸ்பர்க். சவுத் ஆப்பிரிக்காலாம் கனவே காண முடியாது. ஒரு காவல்துறையில் ஒரு காவலர் போக முடியுமா? எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. ஜோனஸ்பர்க் சவுத் ஆப்பிரிக்காவில் 2009 அது காமன்வெல்த். இந்தியாவிலேருந்து 2 டீம் போனாங்க. அசோசியேஷன் ஃபெடரேஷன் மூலிமா ஒரு டீம், காவல்துறையில் ஒரு டீம் வந்து எல்லா பிளேயர்ஸும் செலக்ட் பண்ணி எங்களை வந்து அனுப்பி வச்சாங்க. அங்கே போயிட்டு எங்களுக்கு வந்து டீமில் இண்டிவிஜுவலில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ப்ளேஸ் பண்ண முடியல. இந்திய அணியின் சார்பாக காவல்துறை டீமில் வந்து எங்களுக்கு பிரான்ஸ் மெடல் கிடச்சிது. கோல்டு சில்வர் கிடைக்கல. ஃபைனலில் நாங்கள் பிரான்ஸ் பண்ணோம். அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த ஜோனஸ்பர்கோட கமிஷனர் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இந்த மாதிரி போலீஸ் டீம் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னோடனே அவர் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தார். அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சி எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு எங்ககிட்டலாம் பேசினார். பேசிட்டு லஞ்சு பெரிய ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, நெல்சன் மண்டேலா அப்போ அவர் உயிரோடு இருக்கார். இங்கெல்லாம் வந்து இறந்த பிற்பாடு தான் அவங்களுக்கு வந்து ஒரு கண்காட்சி மியூசியம் வைப்பாங்க. அப்போது 2009 அவர் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கார். அவருடைய கண்காட்சியை எங்களை கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். அவருடைய பாக்ஸர் அவர் நெல்சன் மண்டேலா சின்ன வயசில் அவ்வளோ அழகாக பாக்ஸிங் சாம்பியன். அவர் பாக்ஸிங் பண்ணது ஃபோட்டோஸ், அவருடைய க்ளவுஸ், அவருடைய ஷார்ட்ஸ், அவருடைய ஜெர்சி இதெல்லாம் பார்த்து எங்களை வந்து தமிழ்நாட்டிலேருந்து, இந்தியாவிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து கமாண்டோ போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஜோனஸ்பர்க் கமிஷனர் வந்து எங்களுக்கு ஃபுட்டு மட்டும் இல்லை மியூசியம் காட்டினாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹானர் பண்ணி ஒரு மெடல்ஸ்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து லைஃப்பில் மறக்க முடியாது. கராத்தே விளையாட்டில் இருந்ததுனால அந்த வாய்ப்பு கிடைச்சிது. இந்த மாதிரி அதுக்கப்புறம் எல்லாமே ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பாராட்டினாங்க. எல்லா ஆஃபீஸரும், எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸரும் நாங்கள் வந்து பார்த்தோம். 2013ஆம் ஆண்டு ஜப்பான் டோக்கியோ வந்து தலைநகர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். 2013ஆவது வருஷம் உலக சாம்பியன் வேர்ல்டு டோர்னமெண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த போட்டிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். சில அதிகாரிகள்லாம் வந்து மலேசியான்றான், ஜப்பான்றான், சவுத் ஆப்பிரிக்கான்றான்னு சொல்லி அந்த ஜப்பான் டோக்கியோ உலக போட்டிக்கு நான் கடுமையாக பயிற்சி பண்ணேன். ஏன்னா இந்த முறை பதக்கம் வெல்லணும் அப்படின்னு சொல்லி டைம்லாம் கிடையாது. எப்போ கூப்பிட்டாலும் மாஸ்டர் வந்துடுவார் புல்கானி. மற்ற மாஸ்டர்லாம் வரமாட்டாங்க, வேறு வேலை இல்லையா, நானே டயர்டாகிறேன். அவர் எப்போ கூப்பிட்டாலும் எனக்கு முன்னாடி வந்து ரெடியாக இருப்பார். அவர்கிட்ட நல்ல ட்ரைனிங் பண்ணேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஃபென்ஸ் ஃபைட், அட்வான்ஸ் ஃபைட், ஆங்கிள் ஃபைட், ஸ்மைல் ஃபைட் அப்படின்னு சொல்லி எல்லா ஃபைட்டும் எனக்கு ட்ரெயின் பண்ணார். டிஜிபி கிட்ட பர்மிஷன் வாங்குற லெட்ரு எனக்கு வந்து டிலே பண்ணிட்டாங்க ஆயுதப்படையில் ஒரு சில அதிகாரி. ஏன்னா நான் சர்வதேச நாட்டுக்கு போயிட்டு வந்தவுடனே நேராக ஐபிஎஸ் ஆஃபீஸர், கமிஷனர், டிஜிபி இவங்களெல்லாம் போய் பார்த்துருவேன். கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா பல பேர் சந்தர்ப்பத்தில் மெடல் பண்ணிவிட்டு கீழே அதிகாரிகள், அதாவது காவல்துறையில் வழியாக தான் போகணும். இன்ஸ்பெக்டர், ஏசி, டிசி இவங்க மூலிமா போயிட்டு தான் கமிஷனர், டிஜிபி பார்க்கணும். ஒரு சில போட்டிகளை போயிட்டு வந்து நாங்கள்லாம் மெடல் கப்பு வச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட முறையாக கொடுப்போம். கமிஷனர் பார்க்கணும். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கூட்டுட்டு போக மாட்டாங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்க, 4 நாள் ஆகி ஒரு வாரம் ஆனவுடனே சரி கிளம்புங்க, அடுத்த முறை பார்த்துக்கலாம். இப்படி ஒரு சில அதிகாரிகள் பண்ணதுனால என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ரத்தம் சிந்தி அடிபட்டு அங்கங்கே காயம் ஆகிருக்கும், கைகளாம் வீங்கியிருக்கும், அடிபட்டு அங்கங்கே பிளட்டு கிளாட் ஆகிருக்கும். அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி மெடல் பண்ணதை வந்து ஒரு மூத்த அதிகாரிகிட்ட கூட்டுட்டு போக மாட்டாங்களேன்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், மாற்றி யோசிச்சேன். நான் டீம்லலாம் எல்லாமே வந்து வரமாட்டாங்க. அப்போ தான் மாற்றி நான் சொன்னேன், எதுக்கு நம்ம நேரடியாக போய் பார்த்தாண்ணா அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஏதாவது மெடல் பண்ணால் நான் கீழே உள்ள டிபிஎஸ் அதிகாரிலாம் பார்க்கறதில்ல. நேராக ஐபிஎஸ் ஆஃபீஸர் நேராக எடுத்துகிட்டு போய் மெடல் எடுத்துகிட்டு போய் உக்காந்துடுறது. அவங்களுடைய ஆஃபீஸில் கேமரா இருக்கும், அங்கே உட்கார விட மாட்டாங்க. சார் வெயிட்டிங் பீஸ் இருப்பார். என்னப்பா சார் இங்கே உட்காராதீங்க. ஏன் சார் கமிஷனர் பார்க்கட்டும்பா, அதுக்கு தான் வந்துக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தோன்னே உடனே கூப்பிட்ருவார். யாராக இருந்தாலும் கூப்பிட்ருவாங்க. அப்புறம் வந்து எல்லாமே பார்ப்பாங்க. ஐபிஎஸ் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளவு கடுமையான பணியில் இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், ஒரு கராட்டே, மார்ஷியல் ஆர்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபேட் மெடலிஸ்ட்னா உடனே கூப்பிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து சில பேர் பண்ண விஷயங்களால் மாற்றி யோசிச்சதுனால ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் வந்து டைரெக்டாக போய் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளில் 30 ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் பார்த்துருக்கோம். அதனால் சில விஷயங்களில் வந்து கீழ் உள்ள அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு வந்து ஓ இவர் நேராக போகிறாரு,
ஐபிஎஸ் ஆஃபீஸர் பார்க்குறாரு. சில தேவைகளுக்கு எல்லாமே நம்ம ஐபிஎஸ் ஆஃபீஸர் போக முடியாது இல்லையா? சில தேவைகள், அதாவது லீவுக்கு, ஒரு பர்மிஷனுக்கு, ஒரு இதுக்கெல்லாம் போகும்போது அவங்க வேலையை அவங்க காட்டிடுவாங்க. இப்படி வந்து எனக்கு வந்து 2015, 2016 ஒரு நாள் கூட லீவே கொடுக்கல. 2 வருஷமும் எனக்கு ஒரு நாள் கூட லீவ் கொடுக்கல. மரணப்படியில் இருக்கும்போது 2014 ஜனவரி மாதம் கட்டில் கீழே விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் பார்த்தோன்னே இன்னொரு கூடிய சீக்கிரம் இறந்துருவாங்க, செல்ஸ் எல்லாம் டவுன் ஆகுதுன்னு ரொம்ப வேதனை ஆகி போச்சு. சரி, அம்மா கிட்ட ஒரு 2-3 நாளைக்கு பக்கத்தில் இருந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு லீவு கேட்டதுக்கு கூட லீவு கொடுக்கல. ஏன் அப்படின்னா, நான் வந்து நேரடியாக போய் கமிஷனர், டிஜிபிலாம் பார்க்குறேன்றதுனால கீழ் உள்ள அதிகாரிகள் வந்து ஒரு அவசர தேவைக்கு கூட வந்து எனக்கு விடுமுறை கொடுக்கல. அப்போவே நினச்சேன், இந்த காவல்துறையில் இனி இருக்கக்கூடாது. இத்தனை ஆண்டு காலம் பணிபுரிஞ்சிருக்கிறோம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் காவல்துறைக்காக விளையாடி ரத்தம் சிந்தியிருக்கோம். ஒவ்வொரு நாட்டுக்கும் விளையாடும் பொழுது பயிற்சியும் போது தான் எனக்கு அடிபடும். ஏன்னா பயிற்சி அப்படிப்பட்ட கடுமையான பயிற்சி. புல்கானின் இன்றைக்கும் தமிழ்நாட்டு காவல்துறையில் சொன்னாலே அலரும். அப்படிப்பட்ட பயிற்சியால் இன்றைக்கும் பயிற்சி கொடுத்துட்ருக்காரு. அந்த நாட்டுக்கெல்லாம் போய் விளையாடும் போது எனக்கு அடிபடாது. ஏன்னா இங்கேயே எல்லாமே அடிபட்டு ஃப்ராக்சர், எத்தனை இடத்துல எனக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு எனக்கே தெரியாது. இப்படி கடுமையான பயிற்சி பண்ணி தான் வந்து ஜப்பான் டோக்கியோவில் கஜகஸ்தான் அவர் ஃபோட்டோ இருக்குது. நான் ஹைட்டு கம்மி, 6.25 அடி. அந்த மாதிரி ஒரு ஃபைட்டர்கிட்ட இந்தியா சார்பாக கலந்துக்கிட்டு வின் பண்ணேன். ரஷ்யன் வின் பண்ணி கடைசியில் வந்து கிரீஸ் அவர்கிட்ட ஃபைனலில், அந்த ஃபைனலில் நிறைய அடிபட்டுது. கண்ணில் அடி, குறையில் அடி. பல ஆண்டுகள் வந்து அவதிப்பட்டேன். இன்னும் இப்போது சீனியர் சிட்டிசன் இல்லைங்களா, 63 வயசு ஆனவுடனே அந்த அடித்த வலியில் தாக்கம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. இருந்தாலும் பயிற்சி பண்ணிக்கிட்டு அந்த வழியெல்லாம் நானே வந்து இது பண்ணிக்கிறேன். அதனால் என்னுடைய விஷயங்களில் நிறைய விஷயங்கள் நடந்தது. என்னுடைய மாஸ்டர் புல்கானினோட மாஸ்டர், கிராண்ட் மாஸ்டர் தாய் சென்சாய் சொல்லுவாங்க, பூபதி. அவர்கிட்ட பஞ்சபூதங்களின் சக்தி தைச்சி இன்னும் வந்து இந்தியாவில் வந்து ஃபேமஸ் ஆகலை. இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் அந்த ஆர்ட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். அது நான் கமாண்டோஸ்க்கு 2013 வருஷமே கொடுத்துருக்குறேன். எல்லா பேப்பர்லேயும் வந்தது, ஹிந்துலலாம் வந்தது. சீன பயிற்சி அப்படின்னு சொல்லி பஞ்சபூதங்கள் சக்தி. அந்த பயிற்சியில் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களுக்கு சக்தி கொடுக்கும். தினந்தோறும் பண்ணுறேன். 10 ஆண்டுகளாக கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து தினந்தோறும் கராத்தே பண்ணணும் இல்லையோ, தைச்சி பயிற்சி பண்ணோம். இன்றைக்கி கூட காலையில் வரும்பொழுது அந்த பயிற்சி. இறைவனுக்கு சக்தி இருக்குது. இறைவனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி, மனித சக்தி தான் பஞ்சபூத சக்தி. அந்த சக்தி இருக்கிறதுனால இன்றைக்கும் நான் பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். 63 ஆண்டு வயசு. இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் நான் ஆரோக்கியமாக இருப்பேன். நல்ல ஒரு வலுவான சமுதாயம், கராத்தே வீரர்களை உருவாக்குவேன். இந்த கலைக்கு அங்கீகாரம் பெறும் வரை நான் குரல் கொடுப்பேன். தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்கேன் இந்த அரசுக்கு 4 வருஷமாக. இந்த தமிழின் தற்காப்பு கலை, வீரக்கலை, பாரம்பரிய கலை, தெய்வீக கலைக்கு அங்கீகாரம் கொடுங்க. எனக்கு அங்கீகாரம் கொடுக்கல. ஜப்பானில் போயிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு தங்க பதக்கம் என்ற முதல் இந்திய வீரர் சொல்லி டிஜிபி போலீஸ் புக்லேயே கொடுத்தாங்க. அது எனக்கு காவல்துறையில் கொடுத்த அங்கீகாரம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து லீவ் கொடுக்காம, பர்மிஷன் கொடுக்காம, இதோட 25 வருஷம் பொறுத்து எல்லாருக்குமே சப் இன்ஸ்பெக்டர் கொடுக்கணும். அது கூட கொடுக்கல எனக்கு. எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. நான் போய் 6ஆவது ஸ்டேஜில் போய் பார்க்குறேன், எல்லாருமே 2 ஸ்டார் வச்சுட்டு நிற்கிறாங்க. எனக்கு கொடுக்கவே இல்லை. நான் 3 கோடு ஹெட் கான்ஸ்டபிள். எப்படி இருக்கும்? உலக போட்டியில் கலந்துட்டு விளையாடி இருக்கேன், ரத்தம் சிந்திருக்கேன். எந்த ஒரு இதுலேயும் வந்து ரிமார்க் கிடையாது. ரிமார்க் பர்சன்லாம் 2 ஸ்டார் வச்சுட்டே நிற்கிறாங்க. 25 வருஷம் பொறுத்து சிறப்பு உதவி ஆய்வாளர். எனக்கு அதில் கூட கொடுக்கல. அப்போ தான் மாற்றி யோசித்தேன், ஏன் கொடுக்கல? இவங்ககிட்ட போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. நேராக கமிஷனர் திரு ஜார்ஜ், அவரை மறக்கவே முடியாது. அவரெல்லாம் போய் பார்க்க முடியாது. எப்படின்னா மன்னர் மாதிரி ஏசி பார்க்கணும், டிசி பார்க்கணும், பிஆர்ஓ பார்க்கணும். இவங்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்த பிற்பாடு பிஏ ஒருத்தருப்பார், அவர் கொடுத்த பிற்பாடு தான் போய் பார்க்கணும். அப்போ தான் மாற்றி யோசித்தேன், இவங்களெல்லாம் ஏன் போய் பார்க்கணும்? என்னுடைய உரிமை, எனக்கு பதவி உயர்வு கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கட்டாயம். அவங்கள மீறி உலகப்படியாக கலந்துக்கிட்டேன்னு எனக்கு கேட்கவே இல்லையே. என்னுடைய சீனியாரிட்டியில் எல்லாருக்குமே கொடுக்கும்போது எனக்கு மட்டும் எப்படி விட்டு போயிடும்? இது கீழ் அதிகாரிகள் செய்ததுன்னு சொல்லி நேரடியாக போய் கமிஷனர் நேராக போய் உக்காந்தேன். கூப்பிட்டாரு, சொன்னேன். எல்லாமே பார்த்தார், என்னுடைய ப்ரொஃபைல்லாம் பார்த்தார். பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். உடனே அதிகாரிகளை கூப்பிட்டு எனக்கு மட்டும் இன்னும் ஆர்டர் இருக்கு வச்சுருக்கேன், ஸ்பெஷல் ஆர்டர். ஹெட் கான்ஸ்டபிள் தனசேகரன் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் என்ற ஸ்பெஷல் ஆர்டர் எனக்கு.
இப்படியெல்லாம் காவல்துறையில் வந்து நிறைய விஷயங்கள் டிபிஎஸ் அதிகாரிகளை சந்திச்சிருக்கேன். என் உயிர் மூச்சு உள்ளவரை காவல்துறைக்கும் நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். இந்த தமிழின் தற்காப்பு கலைக்காகவும் கிட்டத்தட்ட தமிழகத்தில் இன்றைக்கி எத்தனோ விளையாட்டு இருக்குது. நான் கராத்தேல பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபால், ஒரு ஃபுட்பால், ஒரு கபடி, ஒரு சிலம்பம்னா ஒரு 25-30 பேர் இருப்பாங்க. ஆனால் கராத்தே பார்த்தீங்கன்னா 40-50 பேர் இருப்பாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பயிற்சியாளர்கள், நண்பர்கள், 50 லட்சம் விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் இந்த கராத்தே விளையாட்டில் இருக்காங்க. அதனால் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, அங்கீகாரம் கொடுக்கல. அதனால் ரொம்ப மனவேதனையில் தான் நான் வந்து தமிழக காவல்துறையிலேருந்து வெறுத்து ஓய்வு. இன்றைக்கி காவல்துறையில் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்குது. அதை பற்றி நான் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் வந்து பாதுகாப்பு இல்லை, ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் பாதுகாப்பு இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. என்னுடைய துறை காவல்துறையிலேருந்து கலைத்துறை, கராத்தே, உயிர் மூச்சு உள்ளவரை அந்த துறையில் இருப்பேன். நான் ரொம்ப மனவேதனையில் தான் விருப்போய் கொடுத்துட்டு வந்தேன். எங்கள் வீட்டுக்கே தெரியாது, என் மனைவிக்கும் தெரியாது, என் மகனுக்கும் தெரியாது. வீட்டில் நான் விஆர்எஸ் வாங்க மாட்டேன்னு வீட்டில் வந்து ஒட்டும் போது தான் தெரியும். சமீபத்தில் ஓட்டினாங்க, கிழிச்சாங்க, நிறைய பிரச்சனை ஆச்சு. அப்போ தான் தெரியும். வீட்டில் கேட்டாங்க, என்னங்க போலீஸ்காரன் வந்திருக்காங்க, என்னவா விஆர்எஸ் ஆர்டர் வாங்க மாட்டேன்னு ஒன்றும் ஒட்டுறாங்களே. ஒட்டிட்டு போட்டோம்மா, ஒட்டும் போதே கிழிக்கல, ஒட்டிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்டாங்க, எதுக்கு கொடுத்தீங்க? எங்கள் பசங்களும் கேட்டாங்க, ஏன் டேடின்னு. இல்லைப்பா, நான் மாற்றி யோசிச்சிருக்கேன். அப்பயும் சொன்னேன், எனக்கு இனிமேல் காவல்துறை, நான் காவல்துறை பணிபுரிஞ்சேன், எனக்கு ஃபுல் பென்ஷன் இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் 2 பேருக்கும் நல்லா கல்யாணம் பண்ணுறேன், 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு பென்ஷன் வருது, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ நான் வந்து ப்ரெஸ் மீடியாவுக்கு போயிருந்தேன், நிறைய சட்ட சிக்கல்கள் வந்திருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ப்ரெஸ் மீடியாலாம் வந்து ரொம்ப சப்போர்ட். இன்றைக்கி இந்த தமிழின் தற்காப்பு கலைக்கு அங்கீகாரம் இல்லை, அரசுக்கு கோரிக்கை வைங்கன்னு சொல்லி நிறைய ப்ரெஸ் மீடியாவில் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் புனிதமான காவல்துறையில் நேர்மையாக பணிபுரிஞ்சு ரத்தம் சிந்தி இன்றைக்கி அங்கீகாரம் கிடைக்கல, இந்த கராத்தே விளையாட்டுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றதுக்காக வந்த ஒரு காவலர் இன்றைக்கி இந்த மாத்தியோசி நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கேன். மனதில் இருந்ததெல்லாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, மாத்தியோசி நிகழ்ச்சி மூலமாக இந்த மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு, காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கும், விளையாட்டுத்துறை கராத்தே விளையாட்டை சேர்ந்த பயிற்சியாளர்களுக்கும் இந்த முறைகளை கையாள வேண்டும். 50 லட்சம் விளையாட்டு வீரர்களுக்கு அங்கீகாரம் பெறுவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். நன்றி, வணக்கம்.